உங்களுக்கு கோடாடி கோடி நன்றிகள். கூட்டம் கூட்டமாக குடும்பம் வந்து மரக்கன்றுகள் எல்லாம் வாங்கினேன் பாருங்க. என்ன மரக்கன்று வாங்கினீங்க நீங்க? இவர்களிடம் மரக்கன்றுகளை கொள்வனவு செய்து இலவசமாக வழங்கி வருகின்றது. பாத்தீங்களா இப்படி செயல் நடக்கின்றது. ஹாய் காய்ஸ், நல்லூர் கிட்டு பூங்கால தான் நிற்கிறோம். இன்றைய தினம் இறுதி செயல் நடந்து கொண்டிருக்குது. அலங்கார தாவங்கள், பயன்தர மரங்கள் எல்லாமே இருக்குது. அதிகமாக 100 ரூபா 50 ரூபான்னு சொல்லி விற்று கொண்டிருக்கிறோம். மக்கள் கூட்டம் கூட்டமாக வாங்கி கொண்டிருக்கிறோம். பெருமளவு மக்கள் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. பின்னுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தா தெரியும். இந்த டைமில் நிறைய மக்கள் இருக்கிறோம். இன்று ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. இன்றைக்கு 7 மணியோட இந்த சேல் எல்லாம் நிறைய வருது. நீங்கள் தேவைன்னு சொன்னால் திருப்ப வாங்கணும்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு பாமுக்கும் போய் தான் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து வாங்கோ, என்னெல்லாம் நடக்குது இந்த சூழல்னு சொல்லி பார்க்கலாம். 100 வாங்க இன்றோட முடியுது, 7 மணியோட முடியுது. கிடைக்காது. வணக்கம் வணக்கம். தம்பி வணக்கம். செல்லப்பன் என்ன மாதிரி இன்றைக்கு இறுதி நாள்? அவங்களுக்கு சன கூட்டம் பார்க்கல நீங்கள்? என்ன ஒரு 4-5 மணித்தியாலங்களான் இருக்கு. அதோட முடிஞ்சிடும், வித்து முடிஞ்சிடும். எல்லாம் பெரிய நன்றிடாப்பு மக்களுக்கு நன்றியை சொல்லணும். அடமழை இந்த துவங்கின 23ஆம் தேதியிலேருந்து இன்றைய வரையும் அடமழை. ஆனால் ஒரு மக்களும் சலிக்கலை. அடமழைக்கே தங்களுக்கு மரங்களை வேண்டி இருக்கிறோம். இந்த மாதத்தின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டே நட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ எல்லாம் வேண்டி கொண்டாந்து இருக்கிறோம். கொஞ்சம் குறைய வெளியே மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். 7 மணி வரையும் இருக்கும், 7-8 மணி வரையும் இருக்கும். விரும்பின நேரம் தங்களுக்கு சமைச்சு கொண்டிருக்கிறவெல்லாம் சமையல் முடிய டக்குன தேவையான கண்டுகளை வேண்டி கொள்ளலாம். கண்டுகள் இருக்கான எல்லாத்தையும் கண்டுகள் இருக்கு. முடியுமான வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. இப்போ கேட்குறதா கொடுப்போம். இல்லைன்னா பாம்புக்கும் எல்லாம் இங்கே வேண்டதை வைக்கிற சின்ன லாபம் வேற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். எங்கிட்ட இந்த கண்காட்சியை வெளிக்கொண்ட பங்குல உங்களோட பங்கு மிகப்பெரியது, அளப்பெரியது. உங்களுக்கு கோடாடி கோடி நன்றிகள் எங்கள் பணியாளர்கள் சார்பாக. நன்றி, வணக்கம். எல்லாரும் வந்திருக்கீங்களா? சந்தோஷமான விஷயங்கள். என்ன மரக்கண்டு வாங்கினீங்க நீங்க? எல்லாமே குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லா மரத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி இருக்கு. பூக்கண்டுகள் சாடியில் வைக்கக்கூடிய மாதிரி. என்னத்துல வந்தீங்க? ஓட்டோவில் அதுக்கண்டா ஓட்டோவில் ஏற்றி கொண்டு போக அதானே பாத்தீங்களா? இவ்வளவு தூரம் ஆர்வமா மக்கள் சுண்ணாத்துல இருந்து வந்திருக்கீங்களா? சுண்ணாத்து இருந்தா அதுல ஒரு அண்ணன் பாருங்க தூக்கி காட்டுறாரு. எல்லாத்தையும் காட்டி வைக்கிறேன். வேற என்னென்ன சாமான் அவ்வளவு தூரம் பரபரப்பா போகுது. என்ன நிறைய மக்கள் என்ன இன்றைய கடைசி நாள் தானே, எதிர்பார்க்கல எவ்வளவு தூரம் சிரம்பரம். வீடியோக்களை பார்த்து தெரிய வருது. முளைச்சனத்து கடைசி சேல் அப்படி ஒரு இது பெரிய ஒரு கிரௌட் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நெஞ்சு பாருங்க, எல்லாம் கிரௌடா தான் இருக்கு இந்த இடம். உங்களுக்கு எதிர்பார்க்க மரங்கள் எல்லாமே என்ன. ஓகே அண்ணா, ஓகே, சந்தோஷம் கண்டது. ஓகே, பாய். மக்களை பாருங்க எவ்வளவு பேர் நிக்கிற மாட்டோம் கூட்டம். என்ன மாதிரி சந்தோஷமா இருக்கு நிறைய மக்கள் எல்லாம். அதாவது நாங்கள் பல வருடங்களாக கார்த்திகை மாதத்தில் இந்த மாவீரர்களுக்கான மரநடுகையை பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் சுலபமாக இலகுவாக மரக்கன்றுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றதன் அடிப்படையில் நாங்கள் கிட்டு பூங்காவில் இந்த மரக்கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பல்வேறு இடங்களிலிருந்தும் தாவரங்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் இங்கே கலந்து கொண்டு தங்களுடைய மரக்கன்றுகளை விற்பனை செய்கின்றார்கள். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இவர்களிடம் மரக்கன்றுகளை கொள்வனவு செய்து இலவசமாக வழங்கி வருகின்றது. ஆண்டுக்கு ஆண்டு பங்கேற்கின்ற விற்பனையாளர்களின் எண்ணிக்கையும் பார்வையாளர்களினுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து செல்கின்றது. உண்மையில் தமிழ் மக்களினுடைய ஒரு தொன்மையான மரபு இருக்கின்றது. இறந்தவர்கள் நினைவாக மரங்களை நடுகை செய்து வணங்குதல் என்கின்றது. ஆகவே இந்த மாவீரர்களினுடைய நினைவாக மரங்களை நடுகை செய்கின்ற பொழுது அவை தப்பிப்பிழைப்பதற்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்கின்றது. இது எங்களுடைய கள விஜயங்களின் போது கடந்த காலங்களில் நாங்கள் விநியோகித்த மரக்கன்றுகளினுடைய நிலைப்பாடு தொடர்பாக ஆராய்கின்ற பொழுது இந்த உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுக்கு இது ஒரு மிகவும் சிறப்பான வெற்றிகரமான திட்டமாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு தூரமா பாருங்க. நான் காலம் பார்த்தா எல்லாம் முடிஞ்சிருந்தா இப்ப கொஞ்சம் கொண்டு பறிச்சிருக்கேன். இதுக்கும் எல்லாம் முடிஞ்சதா பாருங்க. வீல் போட்டு கொண்டு 5 கூட 4 போட்டு அவ்வளவு போயிட்டு என்ன மாதிரி செயல் பாத்தீங்களா? அப்படி செயல் நடக்குன்னு சொல்லி இந்த பஞ்சகாவியா இருக்குதா? பஞ்சகாவியான்னு சொல்லி கேட்டுக்கொண்டா இப்ப வந்திருக்கு. பஞ்சகாவியா வந்திருக்குது. வேற பல
1/4 கிலோ ஃப்ரீ. சேல் அப்போ ஃப்ரீயும் கொடுக்குறீங்க ஃப்ரீங்க. பார்த்தீங்க மகிழ்ச்சியும் உச்சம் ரீச்சா. பாருங்க இங்கே பாருங்க இந்த பாருங்க வாகனங்கள் எல்லாம் வந்து ஏற்றி கொண்டு இருக்கிற மரக்கன்று எல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே அண்ணா ஓகே. பாருங்க இங்கே பாருங்க வழிகள் நடக்குது செயல்கள். அண்ணா 150 ரூபாய். என்ன எல்லாம் 150? 100 ரூபா எடுங்க. 100 ரூபா எடுத்து காட்டுங்க. 100 ரூபா கண்ட காட்டு. எது எல்லாம் 100 ரூபா. கவனிங்க சனத்தை கவனிங்க. 100 ரூபாவா கவனிங்க. சனத்தை கவனிங்க எல்லாம் 100 ரூபா. வேற எந்த இந்த கண்டு 100 ரூபா. வேற ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க ஓட்டோ விலையெல்லாம் வந்து வாங்கி கொண்டு போய் ஓட்டோவில் பாருங்க பெரிய பெரிய பழமரக்கன்றுகள் எல்லாம் வாங்கினோம், மாங்கன்றுகள் எல்லாம் வாங்கினோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கூட்டமாக குடும்பம் அந்த மரக்கன்றுகள் எல்லாம் வாங்கினோம். பாருங்க இதில் ஏற்றி கொண்டிருக்கிறதான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்க இவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா இந்த பெரிய பழமரக்கன்றை ஓட்டோவிலே ஏற்றினேன். பார்த்தீங்களா பெரிய மரக்கன்றுகள் ஏற்றி கொண்டிருக்கிறது தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வேறு பெரிய பெரிய மரக்கன்றுகள் பார்த்தீங்களா இந்த பெரிய மரக்கன்றுகள் எல்லாம் வந்து வாங்கி கொண்டு போயினோம். அவ்வளோது சேல் நடந்து கொண்டிருக்கு. விரும்பி பார்க்கும் மாதிரி கூட்டமாக திருவிழா மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சால பாருங்க இதில் நிறைய மரக்கன்றுகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கணும். பெரிய மரக்கன்று இந்த நீங்களும் முடுற மாதிரி இல்லையேன்னு அப்படியே கொண்டு மெல்ல மெல்ல இஞ்சால மெல்ல நகர்ந்துட்டீங்க. இந்த பாருங்க அவையும் விடுற மாதிரி. இந்த பாருங்க அங்கால பாருங்க பெரிய மரங்கள் பார்த்தீங்களா. இங்கே இந்த பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த நீளமா பெரிய இந்த பூங்காவில் வந்து அப்படி களை கட்டி போயிருக்கு பாருங்க இந்த பெரிய மரங்கள்லாம். அப்படி ஒரு செயலாக இருக்குது. இன்றைக்கு 7 மணியோட இந்த இடங்களெல்லாம் நிறைவேறு மரம் வந்து விற்று கொண்டிருக்கேன். பூவை வைக்கணும் பாருங்க. பூவை வைப்பேன் நம்பர் பாருங்க. இதுலேயும் மரங்கள் சரி மரத்தின் பெருசாக பார்த்தீங்க அப்படி பெருசு. இந்த மாதிரி குழந்தைகளோட எல்லாம் வந்து மரக்கன்றுகளை வாங்கி கொண்டிருக்கேன் பாருங்க. அம்மா வந்து குழந்தைகளோட வந்து மரக்கன்றுகளை தான் வாங்கினேன். இந்த ஓட்டோவே அப்படி மரத்தை கட்டின்னு பாருங்க பார்த்தீங்க. இன்னும் மக்கள் வந்து கொண்டே இருக்கணும். பெருந்திரளான மக்களால் நிறைஞ்சு வழியுது சங்கிலியன் பூங்கா. என்னென்ன மலி தானே சாடிக்கண்டு எது எடுத்தாலும் வாங்கிரு சாடிக்கண்டு எது எடுத்தாலும் வாங்கிரு சாடிக்கண்டு வா எது எடுத்தாலும் வாங்கிரு வா சாடிக்கண்டு எது எடுத்தாலும் வாங்கிரு சாடிக்கண்டு எது எடுத்தாலும் வாங்கிரு வா சாடிக்கண்டு எது எடுத்தாலும் வா சாடிக்கண்டு எது எடுத்தாலும் வாங்கிரு சாடிக்கண்டு எது எடுத்தாலும் வாங்கிரு அடுங்க எது எடுத்தாலும் வாங்கிரு சாடிக்கண்டு எது எடுத்தாலும் வாங்கிரு இத்தோட இந்த காணொலி நிறைவு தொடர்ந்தும் பல வீடியோக்களை போட இருக்கிறேன். நத்தார் புதிய இடத்துக்கு எல்லாம் மலிவு விற்பனைகள் காட்ட இருக்கிறேன். என்னுடைய சேனலுக்கு வந்து புதிதாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கன்னு சொன்னால் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். தொடர்ந்தும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.